உங்களுடைய ராசிக்கு சில பரிகாரங்களை செய்வதன் மூலம் உத்தியோகம், தொழில், வியாபாரம் போன்ற வருமானம் தரும் விஷயங்களில் இருக்கும் தடைகள் குறைந்து செல்வ செழிப்பு அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது. வேலைக்கு செல்லும் முன்போ அல்லது தொழில் தொடங்கும் முன்போ இந்த எளிய பரிகாரங்களை செய்து சென்றால் அன்றைய நாள் லாபம் அதிகரிக்கும் என்பது பலரின் அனுபவ நம்பிக்கை. இப்போது 12 ராசிக்காரர்களும் செய்ய வேண்டிய பரிகாரங்களை பார்க்கலாம். மேஷம். மேஷ ராசிக்காரர்கள் வாரம் ஒரு முறை செவ்வாய்க்கிழமை சிவன் கோவிலுக்கு சென்று அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து வரலாம். இதனால் வருமான தடைகள் நீங்கி செல்வ செழிப்பு அதிகரிக்கும். ரிஷபம். ரிஷப ராசிக்காரர்கள் வேலைக்கு செல்லும் வழியில் பசுக்களுக்கு தீவனம் கொடுத்து செல்லுங்கள். வாழைப்பழம் வாங்கி கொடுத்தாலே போதும். இது வருமானத்தில் இருக்கும் தடைகளை நீக்கி செல்வத்தை அதிகரிக்கும். மிதுனம். மிதுன ராசிக்காரர்கள் பெருமாள் கோவிலுக்கு சென்று பச்சை பயிர் தானம் செய்து வரலாம். மேலும் சுமங்கலி பெண்களுக்கு வளையல், மஞ்சள், குங்குமம் கொடுத்து வழியனுப்புவது நல்ல பலன் தரும். கடகம். கடக ராசிக்காரர்கள் வீட்டின் வெளிப்புறத்தில் தண்ணீர் நிரப்பிய மண் சட்டி வைத்து பறவைகளுக்கு தண்ணீர் குடிக்க வைக்கலாம். இதனால் கஷ்டங்கள் குறைந்து செல்வம் அதிகரிக்கும். திங்கட்கிழமையில் சிவன் கோவிலுக்கு பசும்பால் அபிஷேகம் செய்யலாம். சிம்மம். சிம்ம ராசிக்காரர்கள் இரவு தூங்கும் போது செம்பு அல்லது பித்தளை பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து மறுநாள் காலை வீட்டின் கிழக்கு பகுதியில் தெளிக்க வேண்டும். இதனால் தோஷங்கள் நீங்கி வருமானம் பெருகும். கன்னி. கன்னி ராசிக்காரர்கள் புதன்கிழமைகளில் பச்சை நிற உடை அல்லது கைக்குட்டை பயன்படுத்தலாம். மேலும் பசுக்களுக்கு வெல்லம் கலந்த கோதுமை மாவு கொடுத்தால் செல்வம் அதிகரிக்கும். துலாம். துலாம் ராசிக்காரர்கள் திங்கள் கிழமைகளில் சிவபெருமானுக்கு இளநீர், பசும்பால் போன்றவற்றை தானம் செய்யலாம். இதனால் பணம் நிலைத்து செல்வம் பெருகும். விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்கள் சஷ்டி நாட்களில் முருகன் கோவிலுக்கு சென்று அபிஷேகம் மற்றும் கடலை பருப்பு நைவேத்தியம் செய்யலாம். இது அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும். தனுசு. தனுசு ராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமையில் மஞ்சள் நிற உடை அணிந்து விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்கலாம் அல்லது படிக்கலாம். நெய் தீபம் ஏற்றினால் வருமான தடைகள் நீங்கும். மகரம். மகர ராசிக்காரர்கள் துளசி செடி வளர்த்து சனிக்கிழமைகளில் தீபம் ஏற்ற வேண்டும். இது செல்வத்தை அதிகரிக்கும். கும்பம். கும்ப ராசிக்காரர்கள் சனிக்கிழமையில் சனி பகவானை வணங்கி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். இதனால் வருமான தடைகள் குறையும். மீனம். மீன ராசிக்காரர்கள் வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்து மஞ்சள் நிற உடை அணிந்து வழிபட்டால் செல்வம் அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்கள் ராசி என்ன? கமெண்டில் சொல்லுங்கள். பணம் வரட்டும், வாழ்க்கை உயரட்டும்.